வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி ஒரு டிசைனிங் வீடியோ பார்ப்போம். இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஜரியில் கொடுத்துட்றேன். ஆல்ரெடி ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய பாப்புடைய மிஸ்க்காக ரெடி பண்ணுறேன். அவங்க கோ சிஸ்டர்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க சாரீ. ஸோ அவங்களுக்கு சேம் மோரார்லெஸ் சேம் ஒரே மாதிரியே கேட்டிருந்தாங்க டிசைன். பார்டர் மட்டும் 2 பேருக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆணுச்சு. ஸோ ஒரு இது மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு டிசைன் மட்டும். இன்னொரு டிசைன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒரு ப்ளவுஸோட ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தது. பார்டர் வந்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருந்தது. பார்டர்லேயே லீஃப்லேயே கொடியாக இருக்கிற மாதிரி டிசைன் இருந்தது. அதுக்கு 2 பக்கமே வந்து பார்டர் லைன் கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் ஜரியில் கொடுத்துட்டு, அப்புறம் சுகர் பீட் ஒரு லைன், அப்புறம் ஆன்டிக் நம்பர் 3 சைஸ் பீடில் கொடுத்துட்டு அகைன் சுகர் பீட் ஜரி த்ரெட்டில் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதே மாதிரியே இங்கே ஃபாலோ பண்ணுறேன். இந்த சைடில் உள்ள பார்டர் மாதிரியே வந்து இந்த பக்கமும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு இந்த லீஃப் ஃபுல்லாகவே வந்து பீடில் கொடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த லீஃப் ஃபுல்லாகவே பீடில் கொடுத்து முடிச்சிடலாம். நான் வந்து சுகர் பீட் எடுக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுட்டு நீடில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சுகர் பீட் வந்து அழகாக உள்ளே போய்டும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறையவே நம்ம அட் அ டைமில் வந்து நம்ம நிறைய சுகர் பீடை வந்து லோட் பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீட் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் இடையில வந்து சாரியோட கலர் வந்து ரெட் கலர்ன்றதுனால ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அங்கங்கே அந்த கலர் கொடுக்கணுன்றதுக்காக ஜஸ்ட்டு முடிச்சுக்கிறேன். மேலே வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் கீழேருந்து மேலே போகிற மாதிரி போட்டுட்டு அதில் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சும் சுகர் பீடு தான் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டு அந்த லைன் முடிகிற இடத்துல மட்டும் செயின் ஸ்டிச் போட்டதுலலாம் பீடும், சுகர் பீட் கொடுத்துறதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவர் மாதிரி போட்டு ஃபில் பண்ணேன். பேக் சைடு வந்து நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதனால் அதை நான் வீடியோ பண்ணல. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நெக்லைன்லேருந்து 4 லைன் வந்து ஜரியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து சுகர் பீடில் கொடுத்துட்டு ஹேண்டில் என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே பேட்டர்னே ஜஸ்ட்டு கர்வாக வர மாதிரி நெக்கை சுற்றிலும் ஃபாலோ பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஒரு 2 லைன்ஸ் வரைக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். முடித்ததுக்கப்புறம் நமக்கு அவ்வளோதான். ப்ளவுஸ் இப்படி தான் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணணுன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்களும் டிசைன் பண்ணணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.